அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். ஒன் ஹூ சென்ட், அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு நிறைய சபைகளை உருவாக்கி ஊழியர்களை உருவாக்குவாங்க. அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அவங்க சிதறி போனாங்க. தோமா இந்தியாவுக்கு வந்தார். பவுல் அப்போஸ்தலன் ஆசியா ஐரோப்பா நாடுகளில் எல்லாம் சுற்றி நடந்து சபைகளை உருவாக்கி ஊழியர்களை உருவாக்கினார். பேதுரும் அதே மாதிரி கர்த்தர் அனுப்பின இடத்திலெல்லாம் போய் சபைகளை ஸ்தாபித்து ஊழியர்களை உருவாக்கினார். அவங்களாம் அப்போஸ்தலர்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்கிறவர்கள் பல சபைகளை நிர்மாணித்து பல இடங்களிலே ஊழியர்களை உருவாக்குகிறவர்கள். இப்போ மிஷனரி ஸ்தாபனம் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன், அது மாதிரி பிஷப் தேவதாஸ், இவங்கெல்லாம் எடுத்துக்கொண்டா இங்கிருந்து அனுப்பப்பட்டு போய் பல சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க, ஏராளமான ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க தான் அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்கள். ஒரே ஒரு சபை வைத்து நடத்தி கொண்டு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுவது அது அப்போஸ்தல அழைப்பு அல்ல. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். வேத வசனத்தோடு ஊழியத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியம் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறாரு, அதன்படி இங்க செய்யறாங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். பொய்யானவர்கள் எழும்பி ஏமாற்றுகிற காரியம் நடக்கிற காலம், அதை நாம் நம்பக்கூடாது. அப்ப அப்போஸ்தலனுடைய ஊழியம்னா இதுதான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாய் கட்டுவாங்க, அவங்க தான் அப்போஸ்தலர்கள் என்பதாக.